நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோங்க, வாழ முடியல. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் வாழ முடியல. மீண்டும் மீண்டும் நம்ம பாவத்தில் விழுந்துடுறோங்க. ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நம்ம மெசேஜை கேட்குறப்ப, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றப்ப பரிசுத்தமாக வாழணுன்ற வாஞ்சை இருக்குது. ஆனால் அந்த வார நாட்களில் பாவத்தில் விழுந்துடுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு மீகா 7:19, உன்னுடைய பாவங்களை, உன்னுடைய அக்கிரமங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் நான் போடுகிறேன் என்று சொல்லி. இந்த சமுத்திரத்தில் ஒரு ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா எடுக்கவே முடியாதுங்க. அதே போல் தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறார், கடலின் ஆழத்தில் போடுறாரு. ஆண்டவர் அதை மீண்டும் நினைத்து பார்க்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களை மன்னித்து மறக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. பாவத்தில் நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை நித்தியத்திற்கு நேராக, பரலோகத்திற்கு நேராக அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். பரலோகத்தை பெறத்தக்கதாக ஓடுகிறோம், நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக ஓடுகிறோம். அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஒழுங்காக ஓடணும், அந்த ஓட்டத்தில் நீங்கள் ஜெயத்தை பெறணும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன்.